கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதியின் நாயகன் இயேசு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பிரியமானவர்களே, சட்டங்களினால் மனித வாழ்க்கையை கட்டமைத்து அந்த சட்டங்களை விட்டு விலகுபவர்களை கடுமையாக தண்டிக்கும் வழக்கம் உலக நியதி. அதைத்தான் பரிசேயர்களும் செய்தார்கள். ஆனால் இயேசுவின் நீதி, சட்டங்கள் இருப்பது மனிதர்களுக்காக, மனிதர்கள் இருப்பது சட்டங்களுக்காக அல்ல. உலகத்தின் நீதி தவறிழைப்பவர்களை சிறையில் தள்ளுவதில் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் நீதியோ சிறையில் இருப்பவர்களை சந்திப்பதில் இருக்கிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் எனும் பழங்கால நீதியின் நவீன வடிவமே சட்டங்கள். இயேசு அதை தலைகீழாய் மாற்றுகிறார். மன்னிப்பையே முன்னிறுத்துகிறார். மறுகண்ணத்தை காட்டும் பொறுமையையும் தாழ்மையையுமே பிரகடனப்படுத்துகிறார். மன்னிப்பின் மூலம் உருவாகின்ற ஆரோக்கியமான உறவே இயேசுவின் நீதி. இயேசுவின் நீதி என்பது போராட்டத்தில் இருக்கவில்லை, தன்னைத்தான் போராடி வெற்றி கொள்வதில் இருந்தது. இயேசுவின் நீதி சமூக ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தது. ஒதுக்கியும் அவமானப்படுத்தியும் வைக்கப்பட்ட பாவிகளையும் வரி வசூலிப்பவர்களையும் சமமாக பாவித்தார். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவின் பார்வையில் நீதியானதே செய்யும். நாமும் உலக பிரகாரமான போலியான நீதியை விதைக்காமல் இயேசுவை போன்று அன்பின் நீதியை, சமத்துவத்தின் நீதியை இந்த அகிலத்திலே விதைப்போம். அன்பு இறைவா, நாங்களும் உம்மை போன்று நீதியை நிலைநாட்ட, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு அளிக்க, மற்றவர்களை மன்னிக்கும் நல் மனதை தாரும் இறைவா. ஆமேன்.